இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கும்ப லக்னம் கும்பராசிக்காரர்களுக்கு கர்ம பலன் எப்படி செயல்பட போகுது, கிரக அமைப்பு எது மாதிரி சாதகமான அமைப்பாக இருக்கிறது, எது மாதிரி அமைப்பு சாதகமற்ற அமைப்பாக இருக்கிறது, எந்த கிர அமைப்பு இருந்தால் எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் வந்து நல்ல பலன்களையும், எது மாதிரி காம்பினேஷன் வந்து தீய பலன்களையும் கொடுக்குங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் இப்படி இருக்கிறப்ப எது மாதிரி கர்மாவை கொடுக்கும் அப்படிங்கிறத பரிகாரங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளாக போகாமல் துல்லியமாக சயின்டிஃபிக் முறையில் நம்ம வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளித்தத்துவ முறையில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கும்பலக்கணத்துக்கு வந்து மிகவும் முக்கியமான கிரகம் சுக்கிரனும் புதனும். அது ரெண்டு கிரகம் தான் நன்மையை பயக்கக்கூடிய அற்புதமான ஒரு கிரகமாக வருகிறார். சுக்கிரன் பாதிக்கப்படாமல் புதன் பாதிக்கப்படாமல் இருந்துட்டாவே பாதி போராட்டத்தை ஜெயித்து விட்டார்கள் கும்பலக்கணக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார். அதே சமயத்தில் குருவின் பார்வை பெறும் பொழுது அற்புதம். சனியின் பார்வை பெறாமல் ராகுவோட சேராமல் குரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை புதனோட சேர்ந்திருக்கிறது அருமையான கர்ம பலனை கொடுக்கும். அதே மாதிரி புதன்கிற கிரகம் வந்து அடுத்தபடியாக ராஜோகாதிபதியாக வந்து அவர் குருவின் பார்வை பெற்று பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்று சுக்கிரனோட சேர்ந்திருக்கும் பொழுது அருமையான அமைப்பை கொடுக்கும். ஆனால் அவர் சனியோட சேர்ந்து ராகுவோட சேரும் பொழுது மிகவும் தவறான ஒரு அமைப்பாகவும் நிறைய வாய்ப்புகள் வாழ்க்கையில் இருந்தாலும் சிலதெல்லாம் செயல்படுத்த முடியலைங்கிற மாதிரி ஒரு அவதூறான ஒரு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த புதன்கிற கிரகம் எப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நம்ம முக்கியமாக பார்க்கணும். காம்பினேஷன்ஸ் எப்படி எந்த பிளானட்டோட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து சரியாக பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி ஒரு கிரகமும் எது மாதிரி காம்பினேஷன் இருக்குது. சூரியனும் சனியும் சேருவது சரியில்லை. பிதிருக்காரகனாகிய அப்பாவுக்கு சூரியன் சேருவது சனியோட சேருவது நல்லதில்லை. ஜாதகருக்கும் அப்பாவுக்கும் சில தோஷத்தை கொடுப்பார். சனி உங்களோட ஜாதகத்தில் ராசி அதிபதியாக வரனால உங்களுடைய உங்களோட உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் எது மாதிரி காம்பினேஷன்ஸ் கிரக அமைப்பில் இருக்கிறாங்க. அந்த 9 கிரகம் 27 நட்சத்திரத்தில் 12 கட்டத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறார்கள், எந்த டிகிரி அடிப்படையில் இருக்கிறாங்க, எது மாதிரி டிஃப்ரென்ஸில் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நீங்கள் எடுப்பீனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து உங்களுடைய விஷயங்கள் என்ன, உங்களோட கர்மா என்னங்கிறது தெரிந்து அதுக்கு பிரகாரம் செயல்படலாம். அதே மாதிரி கும்ப லக்னம் கும்பராசிக்கு ஆகாத கிரகம் என்று சொல்லப்படுகிறது சந்திரன். அவர் 6ஆம் வீடு கடன் நோய் வம்பு வழக்கி கொடுக்கக்கூடிய கிரகமாக வருகிறார். அவர் வந்து இருள் சந்திரனாக இருந்து தனஸ்தி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இடமாகிய தனம் 8ஆம் வீடு அதிலெல்லாம் இருந்துன்னா பயங்கரமாக பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் தன விஷயத்தில் காசு விஷயத்தில் சில கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனைகளும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அம்மாவுக்கு சில தோஷத்தை கொடுப்பார். அதே மாதிரி சந்திரன் வந்து ஓரளவுக்கு வலுப்பெருதிய சந்திரனாக குரு பார்வை பெற்று பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது அப்படியே வந்து விஷயங்கள் மாறி ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய அமைப்புகள், நல்ல என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அது மூலமாக மீண்டு வரக்கூடிய அமைப்புகள், நம்ம பாதிப்பு இல்லாமல் அடுத்தவங்க பணத்து மூலமாக சில கடன் மூலமாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றி கொடுத்துருவார். ஸோ எல்லாமே ஃபைனல் டிசிஷன் என்னன்னா அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஸ்தான படம் திக்பலம் இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு யோகங்கள் எப்படி இருக்க போகுது, அவயோகங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது முடிவாகிறது. அதே மாதிரி நியூட்ரலான பிளானட் ஆகிய குரு செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள்லாம் ஜாதகத்தில் எப்படி இருக்குது. சூரியன் சனி சேரக்கூடாது. நான் முதலே சொன்ன மாதிரி ஒளி கிரகமாகிய சூரியனும் சந்திரனும் ராகு கேதுகளோட சம்மந்தப்படக்கூடாது, சனியோட சம்மந்தப்படக்கூடாதுங்கிறத நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் புதனோட சேரக்கூடாது. இது மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அது எந்த ஆதிபத்தியத்தை அஃபெக்ட் ஆகுங்கிறதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாய்ஸஸ், டைம்லைன்ஸ் எல்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளால் பார்த்து நம்ம பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்கள் ஜாதகத்தை போட்டு அதில் வரக்கூடிய தசாபக்திகள் என்ன, உங்களுடைய கும்பலக்னம் கும்பராசிக்கு தகுந்த அமைப்புகள் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்து ஒரு கிரகமும் இருக்கக்கூடிய தன்மை அந்த 9 கிரகம் 12 கிரகத்தில் எப்படி படர்ந்துருக்கிறார்கள், எந்த டிகிரியில் சேர்ந்துருக்கிறார்கள், யாரை பார்க்குறாங்கிற பொறுத்து நம்ம கர்ம வினைகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய பாவக அமைப்புகள் எப்படி இருக்குது, வெளிநாடு விஷயங்கள் எப்படி இருக்குது, உள்நாட்டு விஷயங்கள் எப்படி இருக்குது, அரசு உத்தியோகங்கள் எப்படி இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயமும் நம்ம தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய
ஸ்டேஜஸை நம்ம கரெக்டான முறையில் கடந்து எந்த ஒரு வாய்ப்பையும் இழக்காமல் தேவையற்ற டைரக்ஷனில் போய் தேவையற்ற பொருள் விரயங்கள், சமய விரயங்கள் அதெல்லாம் செய்யாமல் நமக்கு என்ன மாதிரி அமைப்புகள் பிராப்தமாக இருக்கிறதோ அந்த துறையில் போய் போராடி அதுக்கு தகுந்த மாதிரி சில நுணுக்கமான சில விஷயங்களை செய்து வாழ்க்கையில் நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை செய்து நம்ம தக்க நேரத்தில், அதாவது சில நேரத்தில் அதிகமாக நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியது வரும், சில நேரத்தில் அதெல்லாம் பண்ணுறது அவ்வளோ சரி வராது. எந்த நேரத்தில் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுடைய சார்ட், உங்களுடைய ஜாதகம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி சொல்லுது, அது வந்து எப்படி ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு கூகுள் மேப் வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் பிளானிங்க்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு அருமையாக நம்ம தெரிந்து கொண்டு அது பிரகாரம் உங்களுடைய வேலை, கல்யாணம், குழந்தை, உடல்நலம், பொருளாதார முடிவுகள், சொத்து வாங்குதல், தாயார், பெற்றோர்கள் எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதை எல்லா ஹோலிஸ்டிக்காக நம்ம பார்க்கும் பொழுது அதன் பிரகாரம் நம்மளுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் விஷயங்கள்லாம் எப்படி பேன் அவுட் ஆகுது, நம்ம அது இப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நம்ம எடுத்து வாழ்க்கையில் படிப்படியாக நம்ம முன்னேற முடியும் என்று சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு உத்வேகமும் கிளாரிட்டியும் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். குரு, அதுக்கு அடுத்தபடியான மிகவும் முக்கியமான கிரகம் சந்திரன். இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த சந்திரனே ராசியதிபதி ஆகிய செவ்வாயோடு சேர்ந்து சந்திரமங்கல் யோகத்தில் இருந்தாலும் ரொம்ப நல்லது. ஸோ இதே பாருங்கள், உங்களுடைய அந்த குரு வந்து சந்திரனோட சேராமல் சுக்கரனோட சேர்ந்த அந்த இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய விஷயங்கள், குழந்தை விஷயத்தில் சில பிரச்சனைகள் எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்காங்கிற பொறுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் பார்க்கணும். அதே மாதிரி ராகு பார்த்திங்கன்னா குருவோட சேர்வது, சந்திரனோட சேர்வது எல்லாமே மிகவும் தவறு. நம்மளுடைய கர்மாவை அப்படியே தவறான ஒரு அமைப்பாக மாற்றக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. கேது சேர்வது தப்பு இல்லை. அதே மாதிரி சூரியனும் சனியும் சேர்வது மிகவும் புத்திர தோஷம், தொழில் அமைப்புக்கு நம்ம தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் பாதிக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி செவ்வாய்ங்கிற கிரகம் புதன்கிற ஒரு கிரகத்தோட அட்டமாதிபதியோட சேராமல் இருப்பது நல்லது. சேர்ந்ததுன்னா ராசிக்காரர் அதிபதியாகிய நீங்களே வந்து ஒரு மாறுபாடான எண்ணங்களும் எண்ணம் கிளாரிட்டி இல்லாதவராகவும் சில பிரச்சனைக்குரிய ஒரு செயல்பாடுகள்னால வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட வேண்டிய அமைப்புகளாகவும் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு குரு சந்திரன் வந்து இது மாதிரி நல்ல காம்பினேஷன் இருந்தால் நல்ல அற்புதமான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புகளும் செல்வ செழிப்புகள் குறைவில்லாத அமைப்புகளும் இருக்குது. அதே சமயத்தில் புதன்கிற கிரகம் வரக்கூடாத கிரகமாக இருந்து செவ்வாயோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்து புதன் திசை வந்ததுன்னா அவ்வளோதான். ஆயுசு விஷயத்துக்கு, பொருளாதார விஷயத்துக்கு, அசிங்கம், கேவலம், அம்பு, வழக்குகள் எல்லாமே வந்து கொஞ்சம் பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்றபடி ஓரளவுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் வந்து நமக்கு இந்த குரு சந்திரன் அப்படிங்கிறது கொடுக்குறார். அதே மாதிரி புதன் வந்து ராகு, சனி, செவ்வாயோடலாம் சேராமல் குருவோட சேர்ந்து ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்று சுக்கரனோட சேர்ந்து ஒளியோட இருக்கும் பொழுது இன்னுமே வந்து மிகவும் நன்றான ஒரு அருமையான ஒரு கர்மபலன், வெளிநாடு, ஷேர் மார்க்கெட்டில் பணம், அது மாதிரி நல்லா பல பொருளாதார விஷயத்தில் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் விருச்சிக ராசிக்கு வந்து வரவேண்டிய தசைகள், வரவேண்டிய நல்ல கிரகங்கள் எப்படி இருக்கணும், சுமாரான அவயோக கிரகம் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் உங்கள் கர்ம வினைகள் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே நியூட்ரல் பிளானட் ஆகிய சுக்கிரன், சூரியன், குரு, சனி இது மாதிரி கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ராகு, சூரியன், சனியினால் பாதிக்கப்படாமல் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய கிரகத்தின் தாக்கத்தில் ஸ்தான பலம், திக்பலம், திருப்பலத்தோடெல்லாம் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒன்று இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம்.
எதையும் நம்ம வந்து புத்தாம் புதுசாக சொல்லாமல் டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக்காக பார்க்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப முக்கியம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து போடும் பொழுது நம்மளுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, எது மாதிரி ஒரு கிரக அமைப்புகளும் ஜாதகத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, எந்த மாதிரி ஸ்தான பலம், திக்பலம் இருக்குது, ஒன்னொன்றுக்குள்ள டிஃப்ரென்சஸ் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி எது மாதிரி யோகமான துறை, எந்த கிரகம் அதிகமாக வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தின் யோகமான துறை படிப்பு நமக்கு பலன் கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் இடமாற்றம், வேலை மாற்றம், வெளிநாடு, அரசு உத்தியோகங்கள் அல்லது இது மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ப்ரைவேட் செக்டார், அதே மாதிரி எது மாதிரி டைமில் நமக்கு மேரேஜ் நடக்கும், ஏர்லி மேரேஜா, லேட் மேரேஜா, குழந்தை விஷயங்கள் எப்படி இருக்குது, கடன் எப்போ அடையும், நம்மளுடைய உடல் உபாதைகள் எப்போ வந்து சரியாகுங்கிற மாதிரி எல்லா விஷயங்கள் வாழ்க்கைக்கு வேங்கிற முக்கியமான விஷயங்களை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து 9 கிரகம் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்திருக்கிறார்கள், அதோட காம்படிஷன்ஸ் அண்ட் பெர்முடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம 18 வருஷம் அனுபவமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி விஷயத்தில் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல் திட்டங்களை செதுக்கி கொண்டு தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்களை தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்றொன்றும் செய்யும் பொழுது வாழ்க்கையில் நம்ம வந்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.